சத்யம் டிவியின் ஜாய் டு த வேர்ல்ட் சீசன் 11 பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி. சென்னை தேனாம்பேட்டை காமராஜ் அரங்கில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 4500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டாலும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏரியை ஆய்வு செய்த பின்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. ஆக்கிரமிப்புகளின் காரணமாகவே நெல்லை மாநகர பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. நெல்லை மாவட்டத்திற்கு இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தூத்துக்குடி, குமரி, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை நேற்று இயல்பை விட 14 விழுக்காடு அதிகமாக இருந்த நிலையில் இன்று 32 விழுக்காடாக அதிகரிப்பு. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வரும் 16ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காவிரி படுகை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனை தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம். காவல்துறை அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வெள்ளத்தில் சிக்கிய 6 பேர் மீட்பு. உயிருக்கு போராடியவர்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் சிறை விதித்த நாம்பள்ளி நீதிமன்றம். மேல்முறையீட்டில் இடைக்கால ஜாமீன் வழங்கி தெலுங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவு. அல்லு அர்ஜுன் கைதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கண்டனம். தெலுங்கானா போலீசார் கிரிமினல் வழக்கு பதிவு செய்தது ஏற்புடையதல்ல என விமர்சனம். ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் அவரது தோழிக்கு ஜாமீன். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அனைவருக்கும் ஜாமீன் வழங்கி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்த திட்டங்கள் உள்ளன. ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் பேட்டி.